கார்த்திக் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். அவரின் கல்வி பயணம் சிறப்பாகவே தொடங்கியது. சிறு வயதில் இருந்தே அவர் அறிவாற்றல் மிக்க மாணவனாக பரிணமித்தார். குடும்ப சூழலிலிருந்தும் பெற்றோர்களின் ஆதரவினாலும் கார்த்திக் சிறப்பாக வளர்ந்து வந்தார். அவரின் ஆரம்பக் கல்வியில், அதாவது முதல் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை, படிப்பில் அவர் எந்தவித குறையும் காணப்படவில்லை. ஒவ்வொரு தேர்விலும் பாடங்களில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுகளையும் பெற்று வரும் நிலையிலிருந்தார். கார்த்திக் தனது பெற்றோரின் பெருமையாகவும் இருந்தார். அவரது அறிவாற்றல் அவருக்கு பெற்றோரிடத்தில் பெருமையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. ஆனால் 7ஆம் வகுப்பிற்கு வந்தபோது அவரின் கவனம் விளையாட்டு மீது திருப்பம் ஏற்பட்டது. அவருக்கு முன்னர் சந்திக்காத ஒரு சவாலான பாடத்தில் தோல்வியுற்றார். இது அவரது பெற்றோருக்கும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. பெற்றோர் அவரை கடுமையாக எதுவும் கூறவில்லை. அதனால் அவனுக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. விளையாட்டில் அதிக நேரம் செலவிட்டான். பள்ளியில் முதல் தோல்வியைச் சந்தித்த பின் கார்த்திக் படிப்பின் மீது ஆர்வத்தை இழந்தார். ஆரம்பத்தில் எதையும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டிருந்த மனநிலை மாறி படிப்பின் மீது ஒருவித சோர்வு தோன்றியது. 7ஆம் வகுப்பில் இருந்திருந்தே கவனக்குறைவு, ஆர்வமின்மை ஆகியவை அவரது நடத்தைக்குள் புகுந்துவிட்டது. இது தொடர்ந்த சவால்களுக்கும் தோல்விகளுக்கும் காரணமாக மாறியது. பின்பு படிப்பில் இடைவிடாத தோல்விகளும் தோன்றின. சில ஆண்டுகள் தொடர்ந்து படிப்பில் கவனக்குறைவுடனும் ஆர்வமின்மையுடனும் போய்ச் சென்றன. இதனால் கார்த்திக்கின் தன்னம்பிக்கையும் படிப்பின் மீதுள்ள நேசமும் குறைந்துவிட்டது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத நேரம் வந்தது. இந்த தேர்வு அவரது கல்வி பயணத்தில் மிக முக்கியமான நிலையாகவும் அவரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அங்கீகாரமாகவும் அமைந்தது. இந்த பொதுத் தேர்வு மிக முக்கியமானதாகவே இருந்ததால் கார்த்திக்கு பயமும் எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருந்தது. 10ஆம் வகுப்பு தேர்வு வேளையில் கார்த்திக் சற்றே பதட்டமுற்றார். எப்படியாவது தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக கடைசி நேரத்தில் படிக்கத் துவங்கினான். தன்னம்பிக்கை தளர்ந்து போயிருந்தது. இதனால் மனதில் சில சந்தேகங்கள் இருந்தன. முந்தைய தோல்விகள் அவரின் தன்னம்பிக்கையின்மையை வளர்த்திருந்தாலும் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற உற்சாகம் இருந்தது. தேர்வு முடிவுகள் வெளியான சமயத்தில் கார்த்திக்கு பயமும் எதிர்பார்ப்பும் ஒரு சேரக்கூடியது. பத்திரிகையில் மதிப்பெண்களை பார்த்தபோது அவர் எல்லா பாடங்களிலும் பாஸ் மார்க் பெற்றிருந்ததை அறிந்து மகிழ்ச்சியடைந்தார். சில பாடங்களில் குறைந்த மதிப்பெண்கள் இருந்தாலும் குறைந்தபட்சம் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் என்ற எண்ணத்தில் மகிழ்ச்சியடைந்தான். அந்த நாள் அவரது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக அமைந்தது. 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி கண்ட பின் 11ஆம் வகுப்புக்கு புதிய பள்ளியில் சேர்க்கப்பட்டார். புதிய பள்ளியில் அவரின் பெரியப்பா மகனும் 12ஆம் வகுப்பில் படித்து வந்தார். குடும்ப உறவினர்களின் அருகில் இருப்பதால் கல்வி மீதான தீவிரமும் மீண்டும் எழுந்தன. பெரியப்பா மகனின் முன்னிலையில் ஒரு நல்ல மாணவனாக தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கார்த்திக் படிப்பில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இந்த புதிய பள்ளியில் அவரது கல்வி பயணத்தில் திருப்புமுனை ஏற்பட்டது. மேலும் உறவினரின் முன்பு கார்த்திக் தன்னை நிரூபிக்க புதுப்புது ஆற்றல்கள் வளர்த்தன. அவர் படிப்பை மீண்டும் விரும்பத் தொடங்கி தன்னம்பிக்கையுடன் கல்வி பயணத்தில் முழுமையாக மூழ்கினார். கார்த்திக் தனது பள்ளி வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவத்தை சந்தித்தார். ரயில் பயணம். தினமும் புதிய பள்ளிக்கு ரயிலில் செல்வது அவருக்கு ஒரு புதுவிதமான அனுபவமாக அமைந்தது. இதற்காக அவர் ஒரு மாதாந்திர ரயில் பாஸ் எடுத்துக்கொண்டார். இந்த பாஸ் அவருக்கு வெறும் பள்ளிக்கு செல்லுவதற்காக மட்டுமின்றி விடுமுறைகளில் தாத்தா பாட்டியின் வீட்டிற்கு தனியாக செல்வதற்கும் பயன்பட்டது. தனியாக பயணிக்க வேண்டுமென்றால் சிறு வயதிலேயே சிலருக்கு வெட்கமாக இருக்கும். ஆனால் கார்த்திக்கு புதிதாக ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டது. கார்த்திக் ஒரு கூச்சமுள்ள சுபாவம் கொண்டவன். சிறிய விஷயங்களிலும் அசௌகரியத்தை உணர்வது அவரது தனித்துவமாக இருந்தது. வீட்டில் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு கார்த்திக் தான் கடைக்கு சென்று வருவார். அவரது அப்பா மிகவும் கணக்கு பார்த்து செலவிடுபவர். இதனால் மற்றவர்கள் கிலோ கணக்கில் பொருட்களை வாங்கினாலும் அவரது அப்பா குறைந்த அளவிலேயே தினமும் வாங்குவார். மேலும் கடையில் கூட்டம் அதிகமாக இருந்தால் சிறிய அளவுக்கு மட்டும் வாங்குகிறீர்கள் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்வார்கள் என்று நினைத்து கூட்டம் குறைந்த பிறகே கார்த்திக் பொருட்களை வாங்குவார். ஆனால் தாத்தா பாட்டியின் வீட்டுக்கு சென்றுவிட்டால் இது மாறுபட்டது. பெரிய குடும்பம் என்பதால் அங்கு சுமார் 20 பேருக்கு தேவையான பொருட்கள் வாங்குவார்கள். இதனால் கார்த்திக்கு பெருமையாக இருந்தது. என்னிடம் நிறைய பொருட்களை வாங்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற எண்ணம் அவருக்குள் ஒரு தனி பெருமையை உருவாக்கியது. கார்த்திக்கின் கூச்ச சுபாவம் குறிப்பாக கிரிக்கெட் விளையாட்டில் அவரை பெரிதும் பாதித்தது. கார்த்திக் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக இருந்தார். அவருடைய நண்பர்கள் விளையாடும்போது அவரை அணியில் சேர்க்காமல் விடமாட்டார்கள். அங்கேயே அவர் தன் திறமையை வெளிப்படுத்துவார். தாத்தா பாட்டியின் வீட்டில் கூட அங்கு இருக்கும் நண்பர்கள் கிரிக்கெட் விளையாடும்போது கார்த்திக்கை கூட இணைத்துக் கொள்வார்கள். கோடை வெயில் அவருடைய தலையில் இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் அவர் ஆடுவார். ஆனால் பள்ளி கிரிக்கெட் அணியில் சேர்வதில் அவர் தயக்கமாக இருந்தார். அங்கே சேர்வதற்காக பெயர் கொடுத்த பிறகு தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் மற்றவர்கள் என்னை பற்றி கிண்டல் செய்வார்கள் என்ற எண்ணம் அவரை தொடர்ந்து பயமுறுத்தியது.
இந்த வெட்கமும் அச்சமும் அவருடைய திறமையை வெளிக்கொணர அனுமதிக்கவில்லை. தாத்தா பாட்டியின் வீட்டில் கழியும் காலம் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அரையாண்டு மற்றும் ஆண்டு முடிவுத் தேர்வு விடுமுறைகளின் முழுமையும் அவர் அங்கேயே கழிப்பார். தாத்தா பாட்டி மட்டுமின்றி அங்கு ஏராளமான உறவினர்கள் இருப்பதால் அவர்களுடன் உளமாறி பழகும் பழக்கம் கார்த்திக்குள் வளர்ந்தது. அந்த வீட்டின் கலகலப்பும் மகிழ்ச்சியோடும் இருப்பதை அவர் மிகவும் விரும்பினார். அங்கு அவருக்கு கொடுக்கப்படும் அன்பும் ஆதரவும் அவருடைய மன அழுத்தங்களை மறக்கச் செய்தது. ஒவ்வொரு பண்டிகையிலும் கார்த்திக்கின் பெற்றோர் அவரை உறவினர்களின் வீட்டிற்கு இனிப்புகள் மற்றும் பரிசுகள் கொடுத்து அனுப்புவார்கள். உறவினர்களுடன் சந்திக்கவும் அவர்களுடன் பழகவும் கார்த்திக்கு பிடித்தமான ஒன்று. ஆனால் சில உறவினர்கள் அவரது படிப்பு பற்றிய கேள்விகளை கேட்கத் தொடங்கினால் உடனே அவர் அங்கிருந்து எதுவும் சொல்லாமல் தப்பிவிடுவார். இவரின் அச்சத்தை காரணமாகக் கொண்டு பெற்றோர் அவரிடம் சில நேரங்களில் பாசாங்கு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அது இல்லாமல் தாத்தா பாட்டியின் வீட்டில் மட்டும் அவர் முழுமையாக சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். அங்கே அவருக்கு அவரின் குறைகள் யாரும் நினைவூட்டுவதில்லை. அவர்கள் எல்லோருக்கும் அவர் சிறந்தவனாகத் தோன்றுவார். உறவினர்களிடையே அவர் மகிழ்ச்சியுடன் பழகும்போது அவர் தனது கூச்சமான தன்மையை தற்காலிகமாக மறந்துவிடுவார். இந்த அனுபவங்கள் கார்த்திக்கின் வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான பாதையை உருவாக்கின. சிறுவயதில் அதிகமான நட்பு வட்டம் அமைக்க முடியவில்லை என்றாலும் உறவினர்களுடன் பழகியதன் மூலம் சமூக வாழ்க்கை என்ன என்பதை அவர் மிகவும் ரசிக்கத் தெரிந்தார். மேலும் தனக்கு வந்துள்ள வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் எந்த நேரத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதையும் அவர் படிப்படியாக புரிந்து கொண்டார். கார்த்திக் தன் புதிய பள்ளியில் சேர்ந்தான். புதிய பள்ளியில் சதீஷ், கார்த்திக்கின் சித்தப்பாவின் மகன், தனது வகுப்பிலும் பள்ளியிலும் சிறந்த மாணவராக பெயர் பெற்றிருந்தான். சதீஷ் கார்த்திக்கை தனது சொந்தக்காரன் என்று எல்லோரிடமும் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் அது கார்த்திக்குக்கு புதிதாக ஒரு சவாலாக மாறியது. ஆசிரியர்கள் முதல் பியூன் வரை எல்லோரும் சதீஷை பாராட்டி கார்த்திக்கிடம் அவனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்படி கூறுவதைத் தொடர்ந்து கார்த்திக்கின் மனதில் ஒருவித எதிர்ப்புணர்ச்சி உருவாகியது. ஆனால் கார்த்திக் தனது தன்னம்பிக்கையை கைவிடவில்லை. தன்னை ஒரு பலவீனமான மாணவராக உணரச் செய்யாதிருக்க சதீஷுக்கு இணையாக படிப்பில் மேம்பட்டு காட்ட முடிவு செய்தான். இடைக்காலத் தேர்வுகளில் மற்றவர்களை முந்தி 2ஆம் நிலையை பெற்றதும் அவன் திறமையை நிரூபித்தான். இதன் மூலம் அவன் பள்ளியில் மற்ற மாணவர்களிடமிருந்து கவனிக்கப்படத் தொடங்கினான். ஆனால் தன்னுடைய தனிச்சிறப்பை நிரூபிப்பதற்காக இன்னும் கடினமாக உழைத்தான். குடும்பத்தின் பொருளாதார நிலை சாதாரணமாக இருந்ததால் கார்த்திக் அதிக நிதிநிலையை ஏற்படுத்துவது பற்றியும் சிந்திக்கத் தொடங்கினான். 11ஆம் வகுப்பு விடுமுறையின் போது அவன் 5ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளியில் பகுதி நேர வேலைக்கு சென்று புத்தகங்களை ஒவ்வொரு மாணவருக்கும் விநியோகிக்கும் பணியில் உதவினார். அந்த வயதில் பெற்ற தன் முதல் சம்பளத்தை மிகுந்த அக்கறையுடன் தனது அப்பாவிடம் கொடுத்து லெட்ஜர் புத்தகத்தில் பதிவு செய்யச் செய்தார். இது அவன் பணம் சேமிக்கும் பழக்கத்துக்கு அடித்தளமாக அமைந்தது. சேமித்த பணத்தின் மூலம் கார்த்திக் 10 கோழி குஞ்சுகளை வாங்கி வளர்க்கத் தொடங்கினான். அவற்றை தன் அக்கறையுடன் வளர்த்துக் கொண்டிருந்தான். தன் வளர்ப்பு கோழிகளை வீட்டுக்கே விற்பனை செய்ய ஆரம்பித்ததும் ஏதோ ஒரு சிறு தொழில்முனைவோர் போல நம்பிக்கையடைந்தான். பின்பு ஞாயிற்றுக்கிழமைகளில் தன் சைக்கிள் மூலம் கோழிகளை சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். பெற்ற பணத்தை மிக்க பொறுப்புடன் மீண்டும் அப்பாவிடம் ஒப்படைத்தும் லெட்ஜரில் பதிவு செய்து வைத்தும் இருந்தார். இவை அனைத்தும் அவனுக்கு நிதி மேலாண்மையின் அடிப்படைகளை கற்றுத்தந்தன. 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வுக்கு மிகவும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் கார்த்திக் தயாராக இருந்தான். அவன் தனது கற்றல் முறையையும் நேரத்தையும் திறமையாக பயன்படுத்தியதால் தேர்வுகளில் வெற்றி பெறுவது அவனுக்கு உறுதி போல தெரிந்தது. தேர்வு முடிவுகள் வெளியான அன்று மாலை பத்திரிகையில் தனது தேர்வெண்ணை கண்டதும் அவன் மகிழ்ச்சியில் குதித்தான். இது அவரது குடும்பத்துக்கும் பெருமிதத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்தது. அன்றைய தினம் முழுக்க அது கொண்டாட்டமாக இருந்தது. அடுத்த நாள் காலை கார்த்திக் தன் நண்பர் வீட்டிற்குச் சென்றபோது மீண்டும் காலை பத்திரிகையில் தனது எண்ணை பார்க்க நேர்ந்தது. ஆனால் இப்போது அவன் தேர்வு எண் காணப்படவில்லை. முதலில் எண் தவறி பார்த்திருக்கலாம் என்று எண்ணி 3 முறை சரிபார்த்தான். இருந்தும் தனது தேர்வெண் இல்லாததை உறுதிப்படுத்தி அதிர்ச்சியடைந்தான். இந்த பயம் மற்றும் குழப்பம் கார்த்திக்கின் மனநிலையை மோசமாக பாதித்தது. அவனுக்கு தோல்வியடைந்த உணர்வு தன் மனதை கடுமையாக தாக்கியது. என்ன தவறு நடந்திருக்க முடியும் என்ற எண்ணம் அவனை வாட்டியது. தனது தோல்வியை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் அமைதியாக மௌனமாயிருந்தான். நண்பர்கள் கிரிக்கெட் விளையாட அழைத்தும் அவன் அவர்கள் கூட செல்லவில்லை. தன்னை முழுமையாக தனிமைப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது அவனின் அம்மா கேட்டார், பள்ளிக்கு சென்று மதிப்பெண் மற்றும் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் பெறப்போகலையா? ஆனால் கார்த்திக்கிடம் பதில் வரவில்லை. கார்த்திக் மனதில் தோல்வியின் தாக்கம் இருந்ததினால் மௌனம் மட்டுமே பதிலாக இருந்தது. கார்த்திக் பள்ளியில் மதிப்பெண் பட்டியல் மற்றும் மாற்றுச் சான்றிதழ்களை பெறுவதற்காக மற்றவர்கள் அனைவரும் சென்றிருந்தாலும் அவர் செல்லவில்லை.
தேர்ச்சி பெற்றாரா அல்லது தோல்வியடைந்தாரா என்ற சந்தேகத்தில் தனது நண்பர்களை சந்திக்க அவர் வெட்கப்பட்டார். ஒரு வாரம் கழித்து கார்த்திக் பள்ளிக்கு சென்றார். ஆனால் பள்ளியில் தனது நண்பர்களில் யாரையும் காணவில்லை. அதன் காரணமாக அவர் பள்ளிக்குள் சென்று தனது மதிப்பெண் பட்டியலை வாங்க முயற்சித்தார். மிகவும் பதட்டமாக இருந்த கார்த்திக் தன்னால் தெரிந்த அனைத்து தெய்வங்களையும் மனதார பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார். அவருக்கு மதிப்பெண் பட்டியல் கிடைத்தபோது முதலில் அவர் தன்னால் தேர்ச்சி பெற்றதை கவனித்தார். இதனால் அவர் சற்று அமைதியாக உணர்ந்தார். பின்னர் தனது மதிப்பெண்களை கவனமாக பார்த்தார். அதனை பார்த்ததும் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் அந்த மகிழ்ச்சியை பள்ளி ஊழியர்களின் முன் வெளிப்படுத்த முடியவில்லை. வீட்டிற்கு வந்தவுடன் கார்த்திக் நேரடியாக தனது தாயிடம் இந்த செய்தியைச் சொன்னார். தனது மகன் தேர்ச்சி பெற்றதைத் தெரிந்ததும் அவர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அதன் பிறகு கார்த்திக்கின் தாயும் தந்தையும் அவரின் கல்லூரி சேர்க்கை குறித்து விவாதித்தனர். ஆனால் கார்த்திக் கல்லூரிக்கு செல்ல விரும்பவில்லை. அப்போது கல்லூரிகளில் ராகிங் மிக அதிகமாக இருந்ததால் கல்லூரியில் சேர்வதைப் பற்றி அவர் பயந்து கொண்டிருந்தார். அதனால் கார்த்திக் தனது பெற்றோரிடம் வேலை செய்ய விருப்பமுள்ளதாகவும் பிகாம் படிப்பை அஞ்சல் வழி கல்வி மூலம் படிக்க விருப்பமுள்ளதாகவும் கூறினார். அவரின் தாயார் அவர் நேரடியாக கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அவரது தந்தை கார்த்திக்கின் முடிவை ஏற்றுக்கொண்டார். வேலைக்கு செல்வதன் மூலம் வீட்டிற்கு சிறிய அளவிலான நிதியுதவி கிடைக்கும் என்பதால் தந்தை அதை சரியான முடிவாக கருதினார். இதனால் கார்த்திக்கின் தந்தை அவருக்கான அஞ்சல் வழி கல்வி படிப்பிற்கு விண்ணப்பித்தார். மேலும் ஒரு நண்பரின் தந்தையின் உதவியுடன் கார்த்திக்குக்கு பிற்காலத்தில் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தில் கிளார்க் வேலை கிடைத்தது. அங்கு அவர் மாதம் 300 ரூபாய் சம்பளம் பெற்றார். கார்த்திக் தனது தந்தையுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்தார். தனது சம்பளத்தின் 50% ஒவ்வொரு மாதமும் தனது தந்தைக்கு கொடுப்பேன் என்று உறுதி செய்தார். ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியில் கார்த்திக் தனது சம்பளத்தின் பாதியை 150 ரூபாய் தந்தைக்கு கொடுத்து விடுவார். மீதமுள்ள பணத்தில் கார்த்திக் தனது குடும்பத்திற்காக இனிப்புகள் மற்றும் ஸ்நாக்ஸ்களை வாங்கினார். மேலும் அவர் வீட்டிற்கான வாராந்திர சந்தை பொருட்கள் அனைத்தையும் வாங்கத் தொடங்கினார். அவர் எல்லாவற்றையும் கிலோ கணக்கில் வாங்கத் தொடங்கினார். பிசி நிறுவனத்தில் வேலை செய்யும் கார்த்திக்குக்கு 6 மாதங்கள் ஆகியிருந்தது. இந்த 6 மாதங்களில் அவர் உணர்ந்தது, இந்த வேலை அவருக்கு எந்தவித முன்னேற்றத்தையும் வழங்கவில்லை. அவரது எதிர்காலம் இதன் மூலம் உறுதியானது இல்லை என்பதை புரிந்து கொண்டார். தனது வாழ்க்கையில் மாற்றம் தேவைப்படுவதை உணர்ந்த அவர் பிற வேலைவாய்ப்புகளை தேடத் தொடங்கினார். ஒரு நாளில் பத்திரிகையில் வேலைவாய்ப்புகளை பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் ஸ்டிவர்ட் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தார். அவர்களே ட்ரெய்னிங் கொடுத்து வேலையும் தருவதால் அவரது மனதில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டது. அவர் நினைத்தார், இந்த வேலை கிடைத்தால் என் வாழ்க்கை முன்னேற்றமடையும், நான் குடும்பத்திற்கும் உதவ முடியும். தனது எண்ணங்களை தனது பெற்றோர்களிடம் கூறிய கார்த்திக் அவர்களிடம் ஆதரவு பெற்றார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது வாழ்க்கையை மேம்படுத்த கார்த்திக் மனதளவில் உறுதியடைந்தார். அவர் அந்த 5 நட்சத்திர ஹோட்டல் வேலைக்கு விண்ணப்பிக்கத் தொடங்கினார். இது அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைவதாக கருதினார். இப்பொழுது கார்த்திக் தனது வாழ்வின் புதிய பாதையை நோக்கி பயணிக்கத் தொடங்கினார். கார்த்திக் 5 நட்சத்திர ஹோட்டலில் ஸ்டீவராக வேலைக்கு சேர விரும்பினார். காரணம், அந்த ஹோட்டலின் விலை உயர்ந்த சேவைகள் காரணமாக அவரது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அங்கு வர வாய்ப்பில்லை என்பதால் அவர் என்ன வேலை செய்கிறார் என்பது யாரும் அறிய வாய்ப்பில்லை. கார்த்திக் இந்தியாவின் மிகப்பெரிய ஓட்டல்களில் ஒன்றான ஹோட்டல் காண்டியில் வேலைக்கு விண்ணப்பித்தார் மற்றும் தேர்வு செய்யப்பட்டார். முதல் நாள் அனுபவம். கார்த்திக் தனது வேலைக்கு முதல் நாளில் காலை 10 மணிக்கு ஓட்டலுக்கு சென்றார். காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பயிற்சி நடத்தப்பட்டது. 25 பேர் கொண்ட பயிற்சித் தொகுப்பில் கார்த்திக் ஒருவராக இருந்தார். அவர்களின் பயிற்சி காலம் 1 மாதம் என அறிவித்தனர். பிற்பகல் ஓட்டல் கேண்டீனில் நடைபெற்ற மதிய உணவு கார்த்திக்கிற்கு புதிதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருந்தது. பின்னர் ஓட்டல் முழுவதும் அவர்களுக்கு சுற்றி காட்டப்பட்டது. ஓட்டலின் வளாகமும் சொகுசு வசதிகளும் கார்த்திக்கிற்கு அதிசயமாக இருந்தது. அவர் வாழ்க்கையில் இத்தகைய சொகுசை ஒருபோதும் அனுபவிக்கவில்லை. அந்த நாள் மாலையில் 1000 பேர் கொண்ட திருமண விருந்து நிகழ்ச்சியில் அவர்களை பணியில் ஈடுபடுத்தினர். அந்த நிகழ்ச்சி நள்ளிரவு 12 மணிக்கு முடிந்தது. அதன் பிறகு அந்த விருந்திற்கு தயாரிக்கப்பட்ட உணவை பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய பின்னர் பணியாளர்களும் அதே உணவை அனுபவிக்க ஓட்டல் மேலாளர் அனுமதி அளித்தார். மேலும் நீண்ட நேர வேலை காரணமாக நாளை விடுமுறை என அறிவிக்கப்பட்டது. கார்த்திக்கிற்கு இது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. கார்த்திக் தனது பயிற்சியை எளிதில் கற்றுக்கொண்டார். பயிற்சி முடிவில் அவர் விருந்துகளை நடத்தும் பகுதியிலேயே பணியில் நியமிக்கப்பட்டார். அந்த பகுதியின் வழக்கமான நிகழ்வுகள் மிகவும் மாபெரும் அளவில் நடத்தப்படும்.
பயிற்சி காலத்தில் கார்த்திக்கிற்கு நரேந்தர், ஆகாஷ் மற்றும் ஜோசப் ஆகிய மூவருடன் நெருங்கிய நட்பாக மாறினர். ஓட்டலின் கேண்டீனில் வழங்கப்படும் உணவு அவருக்கு நிச்சயமாக ஒரு விருந்தாக இருந்தது. பயிற்சி காலத்தில் அவர் சம்பளத்துடன் சேர்ந்து மாதம் 2 முறை டிப்ஸ்களும் பெறத் தொடங்கினார். அவர் செலவினங்களை அதிகரித்தது 6 மாதங்களில் அவர் வீட்டுக்கு தேவையான புதிய கலர் டிவி, ஃப்ரிட்ஜ் மற்றும் வீடியோ பிளேயர் ஆகியவற்றை வாங்கினார். மறுபுறம் அவரது ஓட்டல் நண்பர்களுடன் பழக ஆரம்பித்ததும் கார்த்திக் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக ஆரம்பித்தார். அவரது வார விடுமுறையைப் பற்றி அவரின் அனைத்து அண்டை வீட்டாரும் அறிந்திருப்பார்கள். ஏனெனில் அவர் விழிக்கும் முன் அவரது கிரிக்கெட் நண்பர்கள் விடுப்பெடுத்து காண்டு வீட்டின் முன்பாக வரிசையாக காத்திருப்பார்கள். கிரிக்கெட் நண்பர்களுக்கிடையே கார்த்திக் சுத்தமான பழக்க வழக்கத்துடன் இருந்தார். வார விடுமுறையில் குறைந்தபட்சம் 10 நண்பர்கள் குழுவாக சேர்ந்து ரெஸ்டாரண்ட்களில் சுவையான உணவுகளை சாப்பிட்டு பின்னர் ஒரு படம் பார்த்து மாலை நேரத்தில் கடற்கரை அல்லது கண்காட்சி சென்று மாலையை கழிப்பார்கள். பாய்ஸ் படம் வருவதற்கு முன்பே அந்த படத்தில் வரும் அனைத்து காட்சிகளைப் போலவே 80% இந்த கார்த்திக் பாய்ஸ் செய்வார்கள். கார்த்திக் புகைப்பிடிக்க மற்றும் மதுபானம் அருந்தவராக இருந்தாலும் தன் கிரிக்கெட் நண்பர்கள் ஒன்றையும் விடமாட்டார்கள். அந்த செலவு அனைத்தும் கார்த்திக் தான் செய்வார். இதனால் வாரத்திற்கு ஒரு முறை அவர் தனது நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடன் நேரத்தை கழித்துவிட்டு இரவு 11 மணிக்கு தான் வீடு திரும்புவார். இதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்த கார்த்திக்கின் வாழ்க்கையில் ஓட்டல் நண்பர்கள் மற்றும் கிரிக்கெட் நண்பர்களுடன் தனி பழக்க வழக்கங்களுடன் பழகி வந்தார்.